கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தவர் விஜயதாரணி. இந்த விஜயதாரணி தனக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி தரவில்லை என்று கூறி பிஜேபிக்கு தாவினார். தொடர்ந்து 3 முறை இந்த விளவங்கோடு தொகுதியில் எம்எல்ஏவாக ஆக்கப்பட்டார் விஜயதாரணி. காங்கிரஸ் கட்சியில் இவர் 3 முறை இதே தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரது குடும்பமே காங்கிரஸ் குடும்பம். இவரது தாய் பகவதியும் கூட காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி தலைவியாகத்தான் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் விஜயதாரணி. விஜயதாரணி வழக்கறிஞர் பட்டம் பெற்றவர். வழக்கறிஞராக பணி செய்தும் வருகிறார். விஜயதாரணி தமிழக உயர்நீதிமன்றத்திலும் வழக்கறிஞராக பணியாற்றுகிறார். டெல்லி உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கறிஞராக பணியாற்றுகிறார். இப்படி வழக்கறிஞர் பணி செய்து கொண்டே இவர் அரசியல் பணியும் செய்து வருகிறார். பல சிறப்புகளும் செல்வாக்கும் மிக்க விஜயதாரணிக்குத்தான் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி தரப்பட வேண்டும். ஆனால் அவருக்கு காங்கிரஸ் தலைவர் பதவி தரப்படாமல் செல்வ பெருந்தகைக்கு தரப்பட்டது. இதனால் கோபமடைந்த விஜயதாரணி உடனடியாக தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டெல்லிக்கு சென்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து விட்டார். இவருக்கு இன்னும் 2 வருடங்கள் எம்எல்ஏ பதவி இருக்கிறது. விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏவாக இன்னும் 2 வருடங்கள் இவர் பணியாற்றலாம். ஆனால் அப்படி இருந்தும் கூட அவர் அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜேபியில் போய் சேர்ந்து விட்டார். அப்படி பிஜேபியில் சேர்ந்த விஜயதாரணிக்கு இப்போது நடைபெறவிருக்கும் பார்லிமெண்ட் தேர்தலில் சீட் கொடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அவருக்கு முக்கியமாக சீட் கொடுப்பார்கள் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்தார்கள். விஜயதாரணியும் எதிர்பார்த்தார். ஆனால் விஜயதாரணிக்கு இந்த முறை எம்பி சீட் கொடுக்கப்படவில்லை. இதனால் மிகவும் மனநொந்து போனார் விஜயதாரணி. தனக்கு டெல்லி பிஜேபி தமிழகத்தில் போட்டியிட வாய்ப்பு தரும், இந்த எம்பி தேர்தலில் போட்டியிட நல்ல தொகுதியை தேர்ந்தெடுத்து தரும் என்று அதிக எதிர்பார்ப்போடு காத்திருந்தார் விஜயதாரணி. ஆனால் அவருக்கு இந்த முறை எம்பி சீட் கொடுக்கப்படவில்லை. அதே போன்று குஷ்புவுக்கும் தரப்படவில்லை. நடிகை குஷ்புவும் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தார். அவருக்கும் இந்த முறை எம்பி சீட் கொடுக்கப்படவில்லை. உண்மையில் இவர்கள் இருவருக்கும் இடையேதான் போட்டி நிலவி வந்தது. குஷ்புவுக்கு எம்பி சீட்டா, விஜயதாரணிக்கு எம்பி சீட்டா என்கிற கேள்வி பலர் மத்தியில் இருந்தது. ஆனால் இந்த இருவருக்குமே எம்பி சீட் தரப்படவில்லை. குஷ்பு ஏற்கனவே 3 வருடங்களாக பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றி வருகிறார். ஆனால் விளவங்கோடு தொகுதியை எம்எல்ஏ பதவியை துறந்து விட்டு தியாகம் செய்துவிட்டு வந்திருக்கிறார் விஜயதாரணி. அப்படி இருந்தும் கூட அவருக்கு எம்பி சீட் தரப்படவில்லை. நான் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லிக்கு சென்று தமிழக மக்களுக்காக பாடுபடுவேன் என்று உறுதி கூறியிருந்தார் விஜயதாரணி. அப்படி இருந்தும் கூட அவரது ஆசை நிராகரிக்கப்பட்டு விட்டது டெல்லி பிஜேபி தலைமையால். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலையும் இதை கண்டுகொள்ளவில்லை. மிகவும் நொந்து போயிருந்த விஜயதாரணிக்கு ஒரு இனிமையான செய்தி டெல்லியில் இருந்து வந்திருக்கிறது. ஒரு இனிமையான செய்தி டெல்லி தரப்பில் இருந்து பரபரப்பாக வந்து கொண்டிருக்கிறது. அது விஜயதாரணிக்கு கவர்னர் பதவி தரப்படும் என்கிற செய்தி தான் அது. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது கவர்னர் பதவியை துறந்து விட்டுத்தான் இப்போது எம்பி தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் பணியாற்றிய தெலுங்கானா கவர்னர் பதவியும் பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியும் காலியாகிவிட்டது. இப்போது தற்காலிகமாக சிபி ராதாகிருஷ்ணனை போட்டிருக்கிறார்கள். இந்த கவர்னர் பதவியை விஜயதாரணிக்கு தருவதற்கு டெல்லி பிஜேபி தலைமை ஒப்புக்கொண்டு விட்டதாக தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. இந்த எம்பி தேர்தல் முடிந்த சிறிது நாட்களிலேயே தெலுங்கானா கவர்னராக விஜயதாரணி நியமிக்கப்படலாம் என்று தெரிகிறது. அதோடு சேர்த்து பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியும் விஜயதாரணிக்கு தரப்படக்கூடும் என்று தெரிகிறது. தமிழிசை பணியாற்றி வந்த அதே 2 பகுதியும் கவர்னராக பணியாற்ற விஜயதாரணிக்கு வாய்ப்பு தரப்படும் என்று தெரிகிறது. உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்றாலும் கூட இது டெல்லியில் இருந்து கசிந்து வந்திருக்கிறது. ஆகவே தமிழக பிஜேபி வட்டாரத்திலும் இது பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த கவர்னர் பதவிக்கே மிகப்பெரிய போட்டி நிலவுகிறது பாரதிய ஜனதா கட்சியில். ஏற்கனவே பல பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு கவர்னர் பதவி கிடைக்காதா என்று ஏக்கத்துடன் காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விஐபிக்கள் நிறைந்த ஒரு கட்சியாக மாறி போயிருக்கிறது தமிழக பிஜேபி. ஆனால் எம்எல்ஏ பதவியை தொடர்ந்து விட்டு வந்திருக்கும் விஜயதாரணிக்குத்தான் முன்னுரிமை தரப்போகிறது டெல்லி பிஜேபி தலைமை. அதை தமிழக பிஜேபி தலைமையும் ஆதரவு தெரிவித்திருப்பதாகவே தெரிகிறது. ஆக மொத்தத்தில் இந்த எம்பி தேர்தல் முடிந்தவுடன்
தெலுங்கானா கவர்னராகவும் பாண்டிச்சேரி துணைநிலை கவர்னராகவும் நியமிக்கப்பட இருக்கிறார் விஜயதாரணி. இது விஜயதாரணிக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிகிறது. அடுத்து என்ன நடக்கும் என்கிற புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.